ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான நியூஸ் பார்க்க போறோம். அது என்னன்னா, ஒயின் குடிச்சா நம்ம மேனி பளபளக்குமா, நாம உண்மையாலவே சிகப்பழக அடைய முடியுமா? அதை பத்தின செய்தியை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸும் சரி ஒயினும் சரி பழசா இருக்கணும் அப்படிங்கிறது பழமொழி. ஹாலிவுட் முதல் கோலிவுட் வரைக்கும் முன்னணி நடிகர்கள் தங்களோட முகத்தை பளபளப்பா வச்சுக்க ரெட் ஒயின் பயன்படுத்துறதா கிசுகிசுகள் உலா வந்துட்டு தான் இருக்கு. இதை குடிச்சா உண்மையிலேயே முகம் பொலிவு பெறுமா, சிகப்பழகு கிடைக்குமா? இதுக்காக வாஷிங்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சி ஒன்று நடத்தி முடிவும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த முடிவு என்னென்ன அப்படிங்கறத நாம பார்க்கலாம். முதுமை தோற்றம் விரைவா ஏற்படுறத தடுக்கும் திறனும் செல்களை மறு உருவாக்கம் செய்யும் குணமும் ரெட் ஒயினுக்கு இருந்தாலும் அதனோட அளவு அதிகமாகும் போது எதிர்விளைவுகளை தான் ஏற்படுத்தி விடும். தசைகள் சேதம் அடையாமல் ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்து கொள்ளும் தான். ஆனா டோசேஜ் அதிகமாகும் போது அந்த பழுது பார்க்கும் சங்கிலியே உடைச்சிருமாமா. சரியான அளவு எப்படிங்கிறத நீங்க எப்படிதான் தீர்மானிப்பீங்க? சில வகை கேன்சர்களை ரெட் ஒயின் தடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டா கூட வேறு சில கேன்சர்களை உண்டாக்கும் தன்மையும் ரெட் ஒயினுக்கு உண்டாமா. குறிப்பா மார்பக கேன்சர் வர அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. அழகுக்காக, மருத்துவத்துக்காக, ஹெல்த்தியா வாழ்றதுக்காக என ஏதோ காரணங்களுக்காக நாம் தினம் குடிச்சிட்டு வர ரெட் ஒயின் அப்படின்னா கூட ஒரு கட்டத்துல குடிப்பவங்களையே போதைக்கு அடிமையாக்கிருமாமா இந்த ரெட் ஒயின். இதுக்காக 95% சாத்தியம் இருக்கிறதா மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. பாரம்பரியமாகவும் முறை தவறாமலும் தயாரிக்கப்படும் மேலை நாட்டு ஒயின்கள் வேண்டுமானா மேலே குறிப்பிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்களை இருக்கக்கூடும், பயன் தரவும் கூடும். நம்ம ஊர்ல ரெட் ஒயின் அப்படிங்கிற பேர்ல விற்கப்படுற ஐட்டங்கள் உண்மையில ஒயினே கிடையாது. ஒயின் அப்படிங்கிறதுக்கான இலக்கியம் எல்லாவற்றையும் எகத்தாளம் செஞ்சுட்டு சும்மா காய்ச்சி வடிகட்டப்பட்ட இனிப்பு திரவங்கள் தான் இது எல்லாமே. ஆகவே போலிகளை நம்பி தயவு செஞ்சு நீங்க ஏமாறாதீங்க. நடிகைகள் பருவதா சொல்லப்படுற இறக்குமதி செய்யப்பட்ட ஒயினோட விலை ரூபாய் 40,000. அப்படின்னா நாம என்னதான் செய்யறது? ஒண்ணுமே செய்ய வேண்டாம். தினமும் நம்ம திராட்சை பழம் சாப்பிடலாம், தப்பே கிடையாதுங்க. இது போன்ற ஸ்பெஷலான நியூஸ் பல உங்களுக்காக காத்திருக்கு. இந்த நியூஸை பத்தி உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் மித்ரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.